அன்பான சகோதர சகோதரர்களே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் இதுதான் கிருபையோ. மத்தேயு 26 அதிகாரம் 50 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இங்கே சொல்லப்படுற காரியமாக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கும்படியாக காவலரை அழைத்து கொண்டு வந்து யூதாஸ் காட்டி கொடுக்கிறார். அந்த வேலையிலும் கூட நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவோட வார்த்தையை பாருங்க. மத்தேயு 26 அதிகாரம் 50 வசனம். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். தன்னை காட்டி கொடுப்போம் இன்னார் என்றும் தெரியும், அவன் வந்த காரியமும் தெரியும். அந்த நேரத்திலும் நம் ஆண்டவரை இயேசு கொடுத்துட வார்த்தை, சிநேகிதனே. இது தாங்க கிருபை. இந்த அன்பை தான் நாம் உணர்ந்து கொள்ளாமல் நாம் வார்த்தை என்ற நம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவுடைய சத்தியத்தில் நமக்காக ஒரு வேலி அமைக்கிறோம். என்னவென்றால், நாம் பாவம் செய்தவர்களாகவும் அவர் பரிசுத்தவானாகவும் நாம் எப்படி அவரோடு அண்டிக் கொள்வதென்று நீங்கள் எண்ணி பாருங்க. யூதா செய்த காரியத்தை அவர் அதை பாவமாக அல்ல, 30 வெள்ளிக்காசு என்பது அவனுக்கு பலவீனம். அந்த இடத்திலும் அவருடைய நேசிப்பு. இங்க நமக்கும் அவருக்குள்ளாக ஒரு இடைவெளி, அதையும் தாண்டி அவரோட அன்பை நம்ம இன்னும் ருசிக்கவும் இல்லை. அந்த அன்பை நாம் ருசிச்சோம்னா, தகுதி இல்லாத என்னை தகுதிப்படுத்தினது கிருபை. அப்போ தகுதியே இல்லாத என்னை அவருடைய எந்த அளவுக்கு என்னை நேசிச்சிருந்தா அவருடைய கிருபையினால என்னை ரட்சிப்புக்குள்ள அழைச்சிருப்பார். இந்த அன்பு தாங்க. இந்த அன்பை தான் நாம் இன்னும் ஒரு வேலி அடைத்து நமக்கும் அவருக்குள்ள உறவை நாம தான் விலகி இருக்கிறோமே தவிர, அவர் நம்மோட இன்னும் ஐக்கியப்படும்படியாகத்தான் நம்மோடு இருக்கிறார். நாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கும் அவருக்குள்ளாக ஒரு இடைவெளி. ஒரு உலகப்பூர்வமாக பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கிறோம்னா, நம்ம ஒரு வாக்கிங் போகும்போது டெய்லி பார்க்கும்போது பழக்கம் நல்லா இருக்குல்ல, இது விசாரிப்பு, அனுதினம் விசாரிப்பு. நம்மளுடைய விசாரிப்பெல்லாம் பார்த்துட்டு அவர் ஒரு நாள் அவங்க ஒரு வீட்டுக்கு கூப்பிட்றாரு, வாங்க அப்படின்னு. இப்போ நம்ம போகும்போதும், நீங்கள் கண்டிப்பாக இன்னைக்கு எங்கள் வீட்டில் தான் விருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அங்கே ஸ்டே பண்ண சொல்கிறாரு. இந்த ஸ்டே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த அன்பினுடைய வட்டம் எந்த அளவுக்கு அது அறியப்பட்டதுன்னா, அவங்க பரிமாறினது, அவங்க இவர் மேலே வச்சிருந்த அன்பு, இது எல்லாமே அனுதினமும் நலம் விசாரிப்பதோடு மாத்திரமல்ல, அதற்கு உள்ளாக அந்த ஒரு நாள் அவர்களுடைய அன்பை அறிந்து கொள்ள முடிந்தது. இப்படி தான் நம்ம ஆண்டவரோட ஐக்கியப்படுறதுல பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னும் உள்ளே போகலை. நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம ஒரு பரிசுத்தம் இல்லாதவங்க, அவர்கிட்ட எப்படி. ஆனாலும் அவருக்கு மறைவானது ஒன்றும் அல்லன்னு தான் வேதம் சொல்லுது. நாம் என்ன செய்தாலும் அவருக்கு மறைவானது எதுவுமே அல்ல. நாம் ஒரு வேலையை அடைத்துக் கொள்வோம். நாம் செய்த காரியம் அதை உணர்த்துகிறதும் அவர்தான். அதுக்காக வருத்தப்பட்டு இனி அதை செய்யக்கூடாது என்று நாம் எண்ணுகிறதும் இந்த செயலும் செய்வது அவர்தான். எண்ணி பாருங்க, இது எல்லாமே இருந்து செய்கிற அவருடைய அன்பை நம்ம இன்னும் நமக்கும் அவருக்குமாக இடையாக
ஒரு கோடு இல்லாத அளவுக்கு இன்னும் நம்ம நெருங்கி உள்ளே போகும்போது அவருடைய அன்பின் ஆழத்தை நம்ம உணர்ந்து கொள்ளலாம். நம்ம இல்லாமல் நம்ம நடுப்பாக ஒரு கோடு போட்டுட்டு நம்மை குறித்து அவருக்கு முன்பாக நாம் எப்படி அல்ல, அவர் நமக்குள்ளே தான் இருக்கிறாரு அந்த சிந்தையில் வரும்போது அந்த கிருபை என்பதை கிருபைனா இதுதான் கிருபையோ அதை அப்போ உணர்ந்து கொள்ள. ஏன்னா அவருடைய அன்புடைய ஆழம் நம்ம எந்த அளவுக்கு நம்ம அவரை நேசிக்கிறோமோ, இடையில எந்த ஒரு தடைகள் இல்லாத அளவுக்கு எல்லாமே அவருக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது. அந்த எண்ணத்தில் நம்ம அவரோட நம்ம ஒன்றிணைந்தோம்னா அப்போ தெரியும் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை. சரி, இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்தின இந்த சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவருக்கு தேவனே நம்முடைய நாமம் ஒன்றுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமீன்.